போ மகளே, மனன் மாமாவுக்கு சென்று சாப்பாடு கொடுத்து விட்டு வா. எவ்வளவு நேரமாக பசியுடன் இருக்கிறாரோ தெரியவில்லை. அம்மா தட்டில் உணவை வைத்து என் கையில் கொடுத்து, நிற்காதே, நேராக சாப்பாட்டை கொடுத்து விட்டு திரும்பி வந்துவிடு, நானும் இப்போதே வருகிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தார். நான் தலையசைத்து விட்டு சாப்பாட்டை பிடித்துக் கொண்டு படிக்கட்டுகளில் மேலே ஏறினேன். மனன் மாமா எங்கள் மேல் தளத்தில் வசித்து வந்தார். நான் அருகில் சென்றதும் வழக்கம் போல் அவர் வீட்டிலிருந்து பழைய பாடல்கள் மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்தன. வானொலியில் பழைய பாடல்கள் ஓடிக்கொண்டிருந்தன. தினமும் ஓடுவது போலவே அவர் பெரும்பாலும் தனியாக அமர்ந்து இந்த பாடல்களில் மூழ்கி இருப்பார். அமைதியாக தனது சொந்த எண்ணங்களில் மூழ்கி இருப்பார். சில சமயங்களில் நானும் போய் அமர்ந்து அவரிடம் பேசுவதற்கும், அவர் ஏன் இவ்வளவு சோகமான பாடல்களை கேட்கிறார், அவருடைய உறவினர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர் ஏன் இவ்வளவு தனியாக இருக்கிறார் என்று கேட்பதற்கும் மனம் துடிக்கும். ஆனால் அம்மா தெளிவாக சொல்லியிருந்தார், போய் சாப்பாட்டை மட்டும் கொடுத்து விட்டு வா, அங்கேயே சுத்தமாக நிற்காதே. அதனால் ஒவ்வொரு முறையும் நான் சாப்பாட்டை மேஜையில் வைத்துவிட்டு எதுவும் பேசாமல் திரும்பி வருவேன். இன்றும் அப்படியே சென்றேன். கதவு வழக்கம் போல் திறந்திருந்தது. அது இரவில் மட்டுமே மூடப்படும். நான் உள்ளே சென்று நேராக சாப்பாட்டு மேஜையில் தட்டை வைத்துவிட்டு திரும்பி வர தயாராக இருந்தேன். அப்போது பின்னால் இருந்து மனன் மாமாவின் குரல் கேட்டது. மகளே, என்ன சாப்பாடு கொண்டு வந்தாயா? நான் திடுக்கிட்டேன். அவருடைய குரல் வீட்டின் பின்பகுதியில் உள்ள கேலரியில் இருந்து வந்தது. ஆனால் அவர் கண்ணில் படவில்லை. நான் முன்னால் சென்று கேலரிக்கு சென்றேன். ஆனால் அவர் கேலரியிலும் இல்லை. மாறாக கீழே தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தார். நான் அங்கிருந்தே தடுப்பு சுவரின் அருகில் சென்று எட்டி பார்த்தேன். வீட்டின் பின்னால் மனன் மாமா தனது கைகளால் உருவாக்கிய ஒரு சிறிய தோட்டம் இருந்தது என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒருபோதும் அங்கு செல்லவில்லை. அந்த இடம் அவருடைய உலகம் போலவே இருந்தது. நான் மேலிருந்து கை அசைத்து சாப்பாட்டை கொண்டு வந்து வைத்து விட்டேன் என்று சைகை மூலம் தெரிவித்தேன். நான் வந்த சத்தத்தை அவர் எப்படி உணர்ந்தார் என்று தெரியவில்லை. ஒருவேளை தனிமை அவ்வளவு ஆழமாகி விட்டதால் இப்போது ஒவ்வொரு லேசான சத்தத்தையும் அவரால் கேட்க முடிந்தது. பிறகு அவர் கீழிருந்து, வா மகளே, கீழே வா என்று செய்கை செய்தார். நானும் அமைதியாக தட்டை மீண்டும் எடுத்துக்கொண்டு மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்கி தோட்டத்தை நோக்கி நடந்தேன். அவர் ஒரு செடிக்கு அருகில் அமர்ந்து அதனுடன் உரையாடலில் மூழ்கி இருந்தார். ஒரு செடியுடன் அவர் என்ன பேச முடியும் என்று இதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் பிறகு நினைத்தேன், ஒருவேளை அவருக்கு மரங்கள் மற்றும் செடிகள் மீது ஒரு சிறப்பு பாசம் இருக்கலாம். நான் அவர் அருகில் சென்றதும் என் பக்கம் பார்க்காமல், மகளே, நீ தினமும் சாப்பாட்டை வைத்துவிட்டு போய்விடுகிறாய். ஏன் ஒருபோதும் உட்கார்ந்து என்னுடன் ஒரு கணம் பேசுவதில்லை? இந்த செடியை தவிர எனக்கு இங்கே யாரும் இல்லை என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் சற்று தயங்கினேன். பிறகு கேட்டேன், மாமா, நீங்கள் ஏன் இதனுடன் பேசுகிறீர்கள்? இது நீங்கள் சொல்வதை கேட்கிறது என்று நீங்கள் உண்மையில் நினைக்கிறீர்களா? என் பேச்சை கேட்டதும் அவர் என் பக்கம் பார்த்தார். அவருடைய கண்களில் லேசான ஈரம் மிதந்தது. பிறகு மிகவும் மென்மையான குரலில் சொன்னார், மகளே, வாழ்க்கையின் உண்மையான அமைதி என்னவென்று உனக்கு என்ன தெரியும்? அது ஒருவன் மனம் திறந்து ஒருவருடன் பேசும்போதுதான் கிடைக்கிறது. இந்த செடி, இது சாதாரண செடி அல்ல. இதில் என் மனைவியின் நினைவுகள் உள்ளன. என் வாழ்நாள் முழுவதும் நான் அவளுடன் சண்டையிட்டேன். சின்ன சின்ன விஷயங்களுக்காக உன்னால் வீட்டு காரியங்கள் கூட செய்ய முடியவில்லை என்று கேலி செய்தேன். எப்போதும் ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவளோ அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தாள். பொறுத்து கொண்டாள் என் எரிச்சலையும் என் ஆண் தன்மையின் வீண் ஆணவத்தையும். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு ஆழ்ந்த மூச்சு விட்டு, இப்போது அவள் இல்லாத போதுதான் எனக்கு புரிந்தது, உண்மையில் அவள்தான் என் வாழ்க்கையின் உண்மையான பகுதி. இப்போது இந்த செடியே அவளது ஆதரவு. இதனுடன் பேசும்போதுதான் அவள் எங்கோ என் அருகிலேயே இருப்பது போல் உணர்கிறேன். ஒருவேளை அவள் என்னை கேட்கவும் செய்கிறாள். ஒருவேளை நான் அப்போது சொல்ல முடியாத அனைத்தையும் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றார். நான் அவருடைய பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு பதிலளிக்க எதுவும் இல்லை. தனக்கு என்ன இருந்தது என்பதை இழந்த பிறகு புரிந்து கொண்ட ஒரு நபர் என் முன்னால் அமர்ந்திருக்கிறார். அவருடைய தனிமை அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் பிரதிபலிக்கிறது என்பதை மட்டுமே என்னால் உணர முடிந்தது. எனக்கு எதுவும் புரியவில்லை. மாமா பேசிய விஷயங்கள் என் வயதுக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்டவை. நான் அங்கு அமைதியாக நின்று கொண்டிருந்தேன்.
ஆனால் என் மனதில் நிறைய குழப்பங்கள் இருந்தன. ஒருவேளை அவர் என் முகத்தில் இருந்த குழப்பத்தை படித்திருக்கலாம். அதனால் மெதுவான குரலில், இந்த செடி, இது என் மனைவி. ஒருவேளை என் பேச்சை நீ நம்ப மாட்டாய். ஆனால் இதுதான் உண்மை. இவள்தான் என் துணைவி. இப்போது இவள்தான் என் மன்னிப்புக்கு சாட்சியும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். நான் அவளிடம் இன்று மன்னிப்பு கேட்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் அவளை கேலி செய்தேன். ஒருபோதும் அவளது மகிழ்ச்சியை அவளுக்கு கொடுக்கவில்லை. எப்போதும் கோபமாகவே பேசினேன். அவள் என்னுடன் இருக்கும் வரை நான் அவளை மதிக்கவில்லை. இப்போது அவள் இல்லாததால் என் மனதில் உள்ளதை நான் சொல்லக்கூடிய ஒரே செடி இதுதான். மாமாவின் பேச்சில் அத்தனை தனிமை, அத்தனை வருத்தம் இருந்தது. சிறிது நேரம் நானும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் பிறகு ஏன் என்று தெரியவில்லை, என் முகத்தில் சிரிப்பு வந்தது. ஒருவேளை அந்த விஷயங்களை நான் முழுமையாக புரிந்து கொள்ளாததால் இருக்கலாம். அல்லது ஒருவேளை எனக்கு எல்லாம் மிகவும் விசித்திரமாக தோன்றியதால் இருக்கலாம். நான் அங்கிருந்து ஓடி நேராக என் வீட்டிற்கு வந்தேன். உள்ளே நுழைந்ததும் அம்மாவின் குரல் கேட்டது. இதுவரை எங்கே இருந்தாய்? இவ்வளவு நேரமாகிவிட்டது. சாப்பாட்டை வைத்துவிட்டு உடனே திரும்பி வர சொன்னேன் அல்லவா? எங்கே மாட்டிக்கொண்டாய்? நான் பொய் சொல்லி, ஒன்றுமில்லை அம்மா, நான் கீழ்தான் இருந்தேன். கொஞ்ச நேரம் வெளியே உட்கார்ந்து விட்டேன் என்றேன். இதற்கு அம்மா சற்று கோபத்துடன், சரி, இப்போது சீக்கிரம் மேலே போ. இன்று துணி துவைக்கும் நாள் அல்லவா, இயந்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றார். எங்கள் வீட்டிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல வீடுகளைப் போலவே வாஷிங் மிஷின் இருந்தது. ஒவ்வொரு வாரமும் துணிகள் ஒரே நாளில் துவைக்கப்படும். பிறகு நான் இயந்திரத்தில் இருந்து ஈரமான துணிகளை எடுத்தேன். சுத்தமான தண்ணீரில் மீண்டும் நனைத்து பிழிந்து பிறகு வாளியை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றேன். மொட்டை மாடியில் ஏற்கனவே கயிறுகள் கட்டப்பட்டிருந்தன. அதில் நாங்கள் துணிகளை உலர்த்துவோம். நான் ஒவ்வொரு துணியையும் உதறி கயிற்றில் உலர்த்த ஆரம்பித்தேன். காற்று வீசிக் கொண்டிருந்தது. துணிகளுடன் என் எண்ணங்களும் பறந்தன. மாமாவின் பேச்சுக்கள், அவருடைய தனிமை மற்றும் எனது சொந்த சிறிய உலகம். அது ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒன்றை புரிந்து கொள்ள முயற்சிக்கும். நான் துணிகளை பரப்பிக் கொண்டிருந்த போது திடீரென்று பின்னால் இருந்து ஒரு விசில் சத்தம் கேட்டது. நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது பக்கத்து வீட்டின் மொட்டை மாடியில் அஜய் நின்று கொண்டிருந்தான். நல்ல வேலை, சீக்கிரம் கிடைக்கும் என்று நான் கேள்விப்பட்ட அதே பையன். அவனது அம்மா அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வந்து அவனை பற்றி புகழ்ந்து பேசுவார். அவன் ஏதோ ஒரு பெரிய ஆள் போல. ஆனால் நான் ஒரு விஷயத்தை எப்போதும் கவனித்தேன். நாங்கள் இங்கு குடியேறியதில் இருந்து அவன் எப்போதும் மொட்டை மாடியில் இருப்பான். இன்று அதுவும் அதிகமாகிவிட்டது. என்னை பார்த்ததும் அவன் விசில் அடித்தான். நான் ஒரு கணம் நின்று சுற்றிலும் பார்த்தேன். அங்கே மொட்டை மாடிகள் எல்லாம் காலியாக இருந்தன. அது எனக்கு தானே என்று இப்போது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த செயலால் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய அவனுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? நான் பின்னால் பார்த்தேன். அவன் கை அசைத்தான். நான் சைகை மூலம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவன் ஒரு கல்லில் ஒரு காகிதத்தை கட்டி என் பக்கம் வீசினான். பிறகு கையால் அடைக்கச் சொல்லும் சைகையையும் செய்தான். நான் உடனே அந்த காகிதத்தை திறந்தேன். அதில் அவனது மொபைல் எண் எழுதப்பட்டிருந்தது. எனக்கு ஒரே கோபம் வந்தது. இப்படி அநாகரிகமான செயல்களை செய்யும் ஆண்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கண்களை பார்த்து பேச தைரியம் இல்லை. இப்படி ஒளிந்து மொபைல் எண் கொடுக்கிறார்கள். நான் அந்த காகிதத்தை அங்கேயே கிழித்து போட்டுவிட்டு மீதமிருந்த துணிகள் அனைத்தையும் வேகமாக பரப்பினேன். பிறகு வாளியை எடுத்துக்கொண்டு கோபமாக கீழே வந்தேன். நான் வீட்டிற்குள் கால் வைத்ததும் அம்மா என்னை பார்த்து, என்ன ஆனது? ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய்? உன் மூக்கில் எப்போதும் கோபமே இருக்கிறதே, அது எப்படி போகும்? நாளைக்கு மாமியார் வீட்டிற்கு போனால் இந்த அடாவடித்தனம் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும். இது உனக்கு புரியவில்லையா? நான் அமைதியாக இருந்தேன். ஒரு பையனின் பார்வையும் எவ்வளவு கோபத்தை வரவழைக்கும் என்று அம்மாவுக்கு என்ன சொல்வேன்? அம்மா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். மாமியார் வீட்டில் இதை செய்யாதே, மாமியார் வீட்டில் அது நடக்காது. என் வாழ்க்கையின் முழு அர்த்தமும் மாமியார் வீடாகவே மாறிவிட்டது போல. நான் மிகவும் சலிப்படைந்தேன். வாளியை தரையில் வேகமாக போட்டுவிட்டு கோபமாக சொன்னேன், எப்போதும் ஒரே விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாயம்மா. கோபம் வந்தால் என்ன? சாதாரண மனிதனுக்குத்தான் கோபம் வரும் அல்லவா? ஒவ்வொரு விஷயத்திலும் மாமியார் வீடு, மாமியார் வீடு. சில விஷயங்களில் சிரிக்காதே, மாமியார் வீட்டில் இது நடக்காது என்று சொல்கிறாய். சில சமயங்களில் கோபப்படாதே, மாமியார் வீட்டில் யார் இதை தாங்குவார்கள் என்று சொல்கிறாய். சமைக்கவில்லை என்றால்
மாமியார் வீட்டில் ஏச்சு பேச்சுக்கள் கேட்க வேண்டி வரும். ஒரு பெண் மாமியார் வீட்டிற்காக மட்டுமே பிறந்தாளா? அவளுக்கு சொந்தமாக விருப்பம் இல்லையா? அவளால் தானே எதையும் உணர முடியாதா? அவளுக்கு சொந்தமாக உலகம் இல்லையா? என் பேச்சை கேட்டதும் அம்மா கோபமாக சொன்னார், உன் மொபைலை எடுக்க வேண்டியிருக்கும் போல. இது கையில் கிடைத்ததில் இருந்து உன் நாக்கும் நடத்தையும் மாறிவிட்டன. அம்மாவுக்கு வேறு வழி தெரியாத போது மொபைல் தான் அவர்களுடைய கோபத்திற்கு எளிதான இலக்காக மாறிவிடும். பிறகு நான் கோபமாக ஒரு மூலையில் அமர்ந்தேன். மனநிலை ஏற்கனவே மிகவும் மோசமாக இருந்தது. இப்போது எனக்கு யாருடனும் பேசவும் விருப்பமில்லை. அப்போது வெளியே கதவு தட்டப்பட்டது. அப்பா வந்திருந்தார். இன்று அவருக்கு அலுவலக விடுமுறை என்பதால் அம்மாவின் வேண்டுகோளின்படி காய்கறிகள் வாங்க சென்றிருந்தார். அப்பா உள்ளே நுழைந்ததும் நான் இப்படி அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்து அம்மாவிடம், அடடா, இப்போது என்ன செய்தாய்? மீண்டும் என் மகளை கோபப்படுத்தி விட்டாயா என்று கேட்டார். அவர் குரலில் அந்த சிரிப்பும் எளிமையும் இருந்தது. அது என் மனதுக்கு ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தது. உன்னிடம் எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன், அப்பா அம்மாவிடம் சொன்னார். மகள்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள். அவர்கள் வீட்டில் ஒரு விருந்தாளியை போன்றவர்கள். இவளுக்கு திருமணம் ஆனதும் நீ இவளை நினைத்து அழுவாய். அப்பா சொன்னதை கேட்டு அம்மா அமைதியாக இருந்தார். ஆனால் அவர் கண்களில் சில நொடிகளுக்கு ஈரம் மிதந்தது. அப்பா மேலும் சொன்னார், நம் குழந்தைகளுக்கு வரவிருக்கும் வாழ்க்கை என்ன கொண்டு வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் நம்மிடம் இருக்கும் வரை அவர்களை நிம்மதியாக இருக்க விடு. மீண்டும் மீண்டும் தடுப்பதும் பயமுறுத்துவதும் நிறுத்துவதும் தூரத்தை மட்டுமே அதிகரிக்கும். வேறு எதுவும் கிடையாது. பிறகு அப்பா என் பக்கம் திரும்பி ஒரு அழகான புன்னகையுடன், சரி மகளே, இப்போது மனநிலையை சரி செய்து கொள். பார், நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு பிடித்த கரும்பு ஜூஸ். என் முகத்தில் திடீரென்று ஒரு புன்னகை திரும்பியது. உண்மையா அப்பா? குளிராக இருக்கிறதா என்று கேட்டேன். வேகமாக சமையலறைக்கு ஓடினேன். அடடா, மிகவும் குளிராக இருக்கிறது, சீக்கிரம் குடி, இல்லை என்றால் சூடாகி விடும் என்று அப்பா பின்னால் இருந்து சிரித்தபடியே குரல் கொடுத்தார். கரும்பு ஜூஸ் எனக்கு எதை விடவும் மேலானது. அப்பா எப்போது கடைக்கு சென்றாலும் என் பெயரை சொல்லி ஸ்பெஷல் ஜூஸ் வாங்கி கொண்டு வருவார். இன்றும் அதே அன்பு, அதே இனிமை என் இதயத்தில் இறங்கியது. அம்மா கோபமாக இருந்தாலும் அப்பா எப்போதும் என் பக்கம் நின்றார். அதனால்தான் நான் அப்பாவிடம் என் மனதிலுள்ள விஷயங்களை பகிர்ந்து கொள்வேன். நான் என் அம்மா மற்றும் அப்பாவின் ஒரே மகள். எனக்கு ஒரு அண்ணனும் இருந்தான். அவன் படிப்பு சம்பந்தமாக வேறு நகரத்தில் விடுதியில் தங்கி இருந்தான். மாதத்திற்கு 2 முறை வீட்டிற்கு வருவான். அவன் எப்போது வந்தாலும் வீடு முழுவதுமே மலர்ந்துவிடும். எனக்கும் அண்ணனுக்கும் உள்ள உறவு நண்பர்களைப் போலவே இருந்தது. சிறு வயதில் இருந்தே எங்கள் குறும்புத்தனங்கள் வீட்டின் சுவர்களில் எதிரொலிக்கும். சில சமயம் மொட்டை மாடியில் அப்பளம் காய வைக்கும் சாக்கில் பட்டம் விடுவது. சில சமயம் அம்மாவின் குளிர்சாதன பெட்டியில் இருந்து ரகசியமாக குல்ஃபி எடுத்துக்கொள்வது. பிறகு பிடிபட்டால் ஒருவரை ஒருவர் மாட்டி விடுவது. அந்த நாட்கள் இப்போது நினைவுகளாகி விட்டன. ஆனால் இன்றும் அண்ணன் வந்ததும் நாங்கள் அதே சிறுபிள்ளைத்தனத்திற்குள் சென்று விடுவோம். இந்த உறவு சிறு வயதில் இருந்தே அப்படியே இருந்தது. அண்ணனின் விடுமுறைக்காக நான் எப்போதும் ஆவலுடன் காத்திருப்பேன். அவன் வந்ததும் வீட்டில் ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துவான். அவனுடன் எனக்காக ஏதாவது கொண்டு வருவான். சில சமயம் சாக்லேட், சில சமயம் ஹேர் கிளிப், சில சமயம் ஒரு புத்தகம், சில சமயம் எனக்கு பிடித்த ஒரு சிறிய பொருள். அம்மா ஒவ்வொரு முறையும், ஏன் இவளை கெடுக்கிறாய்? தன் மாமியார் வீட்டிற்கு செல்லும் போதும் இவையெல்லாம் பழக்கமாகி விடுமா என்று திட்டினார். அதற்கு என் அண்ணனும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அப்பா ஒவ்வொரு முறையும், அடடா, இவள் இப்படித்தான் இருக்கட்டும், போக வேண்டிய நேரம் வரும்போது தானாகவே எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாள் என்பார். அம்மாவின் மனதில் மாமியார் வீடு என்ற ஏதோ ஒரு மணி ஒலித்துக் கொண்டிருப்பது போல் இருந்தது. அது ஒவ்வொரு முறையும் ஒலிக்கும். நான் சில சமயங்களில் கேலியாக, அம்மா, நீ என்னை என் மாமியார் வீட்டிற்கு முன்னரே அங்கு அனுப்பி விடுவாய் என்பேன். சரி, அம்மா அன்று மதியம் சமைக்க ஆரம்பித்து விட்டார். நான் துணிகள் பக்கம் சென்றேன். காலை சுத்தம் முடிந்து விட்டது. வாஷிங் மிஷின் இருந்த இடம் மட்டுமே மீது இருந்தது. சில துணிகள் மட்டுமே துவைக்க வேண்டியிருந்தது. நான் அதையும் விரைவாக முடித்தேன். நான் துணிகளை துவைப்பேன். ஆனால் இஸ்திரி செய்வது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அம்மா இதற்காக அடிக்கடி கோபப்படுவார். நீ திருமணத்திற்கு பிறகு இப்படி இஸ்திரி செய்யாத துணிகளை அணிந்து கொண்டு போவாயா? நான் கேட்டுவிட்டு சிரிப்பேன். ஒவ்வொரு விஷயத்திலும் திருமணத்தை பற்றி பேசுவது அம்மாவின் பழக்கம். இது எனக்கு இப்போது சிரிப்பை வரவழைத்தது. பிறகு துணிகளை உலர்த்திவிட்டு நான் அறைக்கு வந்தேன்.
மொபைலை எடுத்து சிறிது நேரம் அதிலேயே மூழ்கிவிட்டேன். அப்போது மாலை நேரமாக ஆரம்பித்தது. நான் சமையலறைக்கு சென்றேன். அப்பாவுக்கு ஒரு டீ போடலாம் என்று நினைத்தேன். அவருக்கு என் கையில் செய்த டீ மிகவும் பிடிக்கும். அவர் அடிக்கடி சொல்வார், என் மகள் செய்யும் டீயில் ஒரு சிறப்பு இருக்கிறது, அது உலகின் எந்த டீயிலும் இல்லை. நான் டீ போட ஆரம்பித்தேன். தண்ணீரை அடுப்பில் வைத்து இஞ்சியை இடித்து போட்டு டீ தூளை போட்டதும் ஒரு லேசான வாசனை சமையலறை முழுவதும் பரவியது. டீ கொதிக்க ஆரம்பித்தது. அந்த கொதிப்பில் வீட்டின் அத்தனை சோர்வும் நாளும் கரைந்து போவது போல் இருந்தது. டீயை கோப்பையில் எடுத்து நான் தட்டில் வைக்க ஆரம்பித்த போது பின்னால் இருந்து அம்மா, அப்பாவுக்கு மட்டும்தான் டீ போட்டாயா, நான் குடிக்க கூடாதா என்றார். நான் புன்னகையுடன் திரும்பி, அடடா இல்லை, உங்கள் இருவருக்கும் தான் அம்மா, உங்களுக்கும் என் டீ பிடிக்கும் அல்லவா என்றேன். அவர் லேசாக புன்னகைத்தார். அது ஒவ்வொரு புகாருக்கு பின்னாலும் இருக்கும் ஒரு தாயின் புன்னகை. மாறாக எனக்கு எப்போதும் ஊக்கம் கொடுத்தவர். அப்பா அடிக்கடி சொல்வார், ஒரு மகளுக்கு கல்வி கொடுப்பது என்றால் அவளை வலுப்படுத்துவது. ஒரு பெண் தன் காலில் நிற்பதுதான் உலகின் மிகப்பெரிய செல்வம். அம்மாவும் மாமியார் வீட்டை பற்றி மீண்டும் மீண்டும் பேசினாலும் என் படிப்புக்கு ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை. பலமுறை நான் இரவு தாமதமாக படிக்கும் போது அவர் அமைதியாக எனக்கு ஒரு கிளாஸ் பாலை வைத்துவிட்டு, இதை குடித்து விடு, சக்தி இருக்கும் என்பார். அம்மா சில விஷயங்களை சொன்னாலும் நான் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவரது இதயம் விரும்புகிறது என்று எனக்கு தெரியும். அண்ணனின் படிப்பு ஏறக்குறைய இப்போது முடிந்து விட்டது. அவன் கடைசி செமஸ்டரில் இருந்தான். இப்போது அவனுக்கு விரைவில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். அவனும் மிகவும் உழைப்பாளி. எப்போதும் புத்தகங்களிலேயே மூழ்கி இருப்பான். அவன் எப்போது வீட்டிற்கு வந்தாலும் அம்மாவிடம், இப்போது என்னை எதுவும் செய்ய சொல்லாதே, நான் உன்னையும் இனியாவையும் மகிழ்ச்சியாக பார்க்க விரும்புகிறேன் என்பான். அவன் என் மீது மிகவும் பாசமாக இருந்தான். நான் அவனை விட இளையவள். ஆனால் எங்கள் இருவருக்கும் இடையே எந்த தயக்கமும் இல்லை. நாங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். கல்லூரி விஷயங்கள், அம்மா அப்பாவின் கண்டிப்புகள், உலக கனவுகள் மற்றும் உள்பயம் எல்லாமே. அப்பாவின் ஓய்வு பெறும் வயதும் இப்போது 1-2 வருடங்களில் இருந்தது. அரசு வேலை என்பதால் ஓய்வூதியம் கிடைக்கும். கிராமத்தில் கொஞ்சம் நிலம் இருந்தது. அதில் இருந்து வருடத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் வருமானம் வரும். ஒட்டுமொத்தமாக ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை என்றாலும் இருந்ததில் நிம்மதி இருந்தது. நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். சில சமயங்களில் நான் என் பணக்கார வீடுகளை சேர்ந்த தோழிகளை பார்க்கும்போது அவர்கள் விலை உயர்ந்த போன்கள், பிராண்டட் உடைகள், கார்களில் சுற்றி திரிவதை பார்க்கும்போது நானும் அப்படி இருக்க வேண்டும் என்று சிறிது நேரம் தோன்றும். ஆனால் பிறகு அப்பாவை மாலையில் டீ குடிக்கும் போது, புன்னகையுடன் பார்க்கும்போது, அம்மாவின் கைகளில் மாவு ஒட்டி இருப்பதையும் அண்ணன் தொலைபேசியில் வேலை பற்றி பேசுவதையும் பார்க்கும்போது இதுதான் உண்மையான செல்வம் என்று தோன்றும். என் வீட்டில் ஆடம்பரம் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு மூலையும் பாசத்தால் நிரம்பி இருந்தது. ஆம், இதுதான் ஒரு வீட்டின் உண்மையான அர்த்தம். இங்கு அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், அல்லது குறைந்தபட்சம் மனதளவில் இணைந்திருக்கிறார்கள். பக்கத்து வீட்டு அத்தையும் அம்மாவும் பேசிக் கொண்டிருந்தனர். அத்தை சில சமயம் என் பக்கம் பார்த்தார், சில சமயம் மெதுவாக புன்னகைத்தார். ஒருவேளை அவர்கள் மகனின் செயலை நான் பார்த்துவிட்டேனே என்று வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. நான் டீயை கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்துவிட்டு அமைதியாக உள்ளே சென்றேன். அப்பா இப்போது பால்கனியில் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். அம்மாவும் அத்தையும் பழைய அறிமுகம் பற்றிய பேச்சுக்களை ஆரம்பித்தனர். நான் சமையலறையில் இருந்தேன். ஆனால் என் காதுகள் கதவை நோக்கியே இருந்தன. அத்தை மெதுவாக அம்மாவிடம், இனியா மிகவும் புத்திசாலி, நல்ல ஒரு பெண், எங்கள் வீட்டிற்கு மருமகளாக வர வேண்டும் என்று எங்களுக்கும் ஆசை இருக்கிறது என்றார். இதற்கு அம்மா, இவளின் படிப்பும் இப்போதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, திருமணம் பற்றி பேசுவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது என்றார். இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அவர்கள் என்னுடன் உறவு கொண்டு வருவது பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களா? அவர்கள் தங்கள் மகனுக்காக என்னை பெண் கேட்க வந்திருந்தார்களா? இப்போது விஷயம் முற்றிலும் தெளிவாகி இருந்தது. மொட்டை மாடியில் நின்று விசில் அடித்த அந்த பையன் என் மீது ஆர்வம் காட்டினான். இப்போது அவன் அம்மா இந்த விஷயத்திற்கு ஒரு உறவின் வடிவம் கொடுக்க விரும்பினார். நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். வெளிப்படையாக எந்த கோபத்தையும் காட்டவில்லை. ஆனால் என் மனதில் ஒரு விசித்திரமான கசப்பு உணர்வு ஏற்பட்டது. ஒரு பையன் இப்படி அநாகரிகமான செயல்களை செய்து ஒரு பெண்ணை ஈர்க்க முயற்சிப்பதும்,
பிறகு குடும்பத்தாரை அனுப்பி அவள் மீது ஒரு உறவை திணிப்பதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. பிறகு மாலை நேரமானதும் அத்தை அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அம்மா என்னிடம் ஏதாவது சொல்ல போகிறார். ஆனால் நான் அதற்குள் பேச்சை வெட்டி விட்டேன். அப்பா வெளியே இருந்து எல்லாவற்றையும் கேட்டார். பிறகு என்னிடம் என்ன நடந்தது இனியா, ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் என்றார். நான் மொட்டை மாடியில் நின்று விசில் அடிக்கும் ஒரு பையனை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அப்பா அதிர்ச்சி அடைந்தார். நீ பார்த்தாயா? ஆமப்பா, அவன் எனக்கு ஒரு காகிதத்தில் நம்பரையும் வீசினான். இது ஒரு நல்ல பையனின் நாகரிகமா? அப்பாவின் முகம் கவிழ்ந்தது. அப்பா என் பேச்சை கவனமாக கேட்டார். பிறகு டீ கப்பை மேஜையில் வைத்துவிட்டு, மகளே, நீ இந்த விஷயத்தை எங்களிடம் சொன்னதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறது. பல பெண்கள் அமைதியாக பொறுத்து கொண்டு உள்ளேயே உடைந்து போகிறார்கள். ஆனால் நீ என் மகள். யாராவது உன்னை தொந்தரவு செய்தால் நான் முதலில் அவன் வீட்டிற்கு சென்று பேசுவேன் என்றார். அவர் நல்லதாக நினைத்த உறவில் இவ்வளவு அநாகரிகம் வெளிவரும் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அப்பாவின் கண்களில் அந்த கோபத்தையும் கவலையையும் கண்டேன். அது ஒரு தந்தையின் இதயத்தில் மட்டுமே இருக்க முடியும். நான், ஆனால் அப்பா, தயவு செய்து எதுவும் செய்யாதீர்கள். முதலில் அவனது நோக்கம் என்ன என்று பார்ப்போம். நான் அவனை அலட்சியப்படுத்துவேன். மீண்டும் ஏதாவது செய்தால் நீங்கள் சொல்வது போல செய்யுங்கள் என்றேன். அப்பா என் பேச்சை கேட்டார். ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். அவரது மௌனம் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அன்று மாலை நான் அண்ணனுக்கு போன் செய்தேன். பேச்சுவார்த்தையில் எல்லாவற்றையும் சொன்னேன். அவன் மிகவும் சிரித்தான். இனியா, நீ சரியாக செய்தாய் என்றான். நாங்கள் இருவரும் நன்றாக சிரித்தோம். அந்த சிரிப்பின் தருணத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்பு என் இதயத்தில் இருந்த அத்தனை கவலைகளையும் நான் மறந்துவிட்டேன். நான் மீண்டும் என் புத்தகங்களை எடுத்து திருமணம், உறவு, வீடு இவை அனைத்தும் அவரவர் இடத்தில் இருக்கின்றன என்று நினைத்தேன். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக சுயமரியாதை, தன் விருப்பம், சரியானதும் தவறானதுமானவற்றை அடையாளம் காண்பது அவசியம். அண்ணனின் இந்த வார்த்தைகளை கேட்டு அம்மாவின் கண்களில் திருப்தி தெரிந்தது. மகன் எந்த குழப்பத்திலும் இல்லை என்று அவர் நினைத்தார். ஆனால் மனன் மாமா தன் எல்லா விஷயங்களையும் வீட்டில் வெளிப்படையாக சொல்பவர் இல்லை என்று எனக்கு தெரியும். அவர் எப்போதும் அமைதியானவர், ஆழமாக சிந்திக்கும் மனிதராகவே இருந்தார். ஒருவேளை அவர் வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கலாம். அதை அவர் தானே அடக்கி கொண்டிருக்கலாம். உறவுகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எனக்குள் எதுவும் உறுதியாகவில்லை. கல்லூரி முடிந்து கொண்டிருந்தது. பரீட்சைகள் வரவிருந்தன. அதே சமயம் புதிய உறவுகளை தொடங்குவதற்கான தயாரிப்புகளும். அதை நான் மெதுவாக நெய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் சமையலறையில் அம்மாவுடன் உருளைக்கிழங்கு உரித்துக் கொண்டிருந்த போது அவர் திடீரென்று, இனியா, ஒரு நல்ல பையன் கிடைத்தால் நாங்கள் மறுக்க மாட்டோம், உன்னையும் கேட்போம். ஆனால் திருமண முடிவு உன் தனிப்பட்ட முடிவு என்று நீயும் நினைக்காதே என்றார். நான் அமைதியாக தலையை அசைத்தேன். அம்மாவின் நடத்தையில் பாசமும் தாயின் அதிகாரமும் இருந்தது. அன்று இரவு நான் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்த போது அண்ணனிடம் இருந்து போன் வந்தது. அவன் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னான். பார் இனியா, நீ யாரையாவது விரும்பினால் அம்மா அப்பாவிடம் சொல்லிவிடு. நான் உன் அண்ணன். நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். நான் ஒரு கணம் நின்றுவிட்டு புன்னகைத்தேன். அண்ணா, என்ன பேசுகிறாய்? நான் யாரை விரும்புவேன்? நாங்கள் இருவரும் சிரித்தோம். அண்ணனின் இந்த வார்த்தை என் மனதுக்கு மிகவும் நிம்மதியை கொடுத்தது. அவன் என் அண்ணன் மட்டுமல்ல, ஒரு நண்பனும் கூட. என் பேச்சுகளை தீர்ப்பளிக்காமல் கேட்பவன், என் ஒவ்வொரு அமைதியையும் புரிந்து கொள்பவன். திருமணம், உறவு, வீடு இவை எல்லாவற்றையும் பற்றி யோசிக்கும் போது நான் அடிக்கடி மொட்டை மாடியில் ஆகாயத்தை பார்த்து கொண்டிருப்பேன். சில சமயங்களில் என் குழப்பங்களை நட்சத்திரங்களும் கேட்பது போல் தோன்றும். இரவு தூங்க சென்ற போது மனம் மிகவும் கனமாக இருந்தது. பெண்கள் ஏன் வெளியே செல்ல பயப்படுகிறார்கள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏன் நாம் மீண்டும் மீண்டும் நம் சிரிப்பு, நம் சுதந்திரம் மற்றும் நம் கனவுகளுக்கு விலை கொடுக்க வேண்டும்? ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக இருந்தது. இனி நான் பயப்பட மாட்டேன். யாராவது என்னை தவறாக பார்த்தால் பதில் கிடைக்கும். அப்பாவின் கை என் தலையில் இருந்தது. இது எனக்கு நிறைய பலத்தை கொடுத்தது. மாமாவை மீண்டும் இந்த நிலையில் பார்த்தபோது எனக்கு சிரிப்பு வரவில்லை. மாறாக ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. காலம் ஒரு மனிதனை பைத்தியமாக்கவில்லை, ஆனால் நிறைய பொறுத்து கொண்டதால் உள்ளே இருந்து உடைந்து போயிருக்கிறார். தனிமை ஒரு மனிதனை என்னென்ன பேச வைக்கும் என்பது இப்போது புரிய ஆரம்பித்தது. நான் தூரத்தில் இருந்து அவரை பார்த்து புன்னகைத்தேன். என் கண்கள் அவரது கண்களை பார்த்ததும் அவற்றில் ஒரு லேசான
ஆனால் ஆழமான ஈரம் இருப்பதாக எனக்கு தோன்றியது. அவர் தனது பேச்சை முழு திருப்தியுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஒருவேளை யாராவது குறுக்கிடாமல் அவரை கேட்டிருந்தால் அவருக்கு நிம்மதி கிடைத்திருக்கும். மகளே, இன்று நான் அவளிடம் மன்னிப்பு கேட்டேன் என்றார் மாமா. நேற்று இரவு நான் அவளுடன் நீண்ட நேரம் பேசினேன். அவளை நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் அமைதியாக இருந்தேன். அவர் சொன்னதை கேட்டு என் கழுத்தை லேசாக சாய்த்தேன். இப்போது அவரிடம் கேள்விகள் கேட்க எனக்கு அவசரம் இல்லை. இப்போது அவரை புரிந்து கொள்ளவும் கேட்கவும் மட்டுமே விரும்பினேன். அவர் சொல்ல ஆரம்பித்தார். உன் வயதில் இருக்கும்போதுதான் அவளுக்கு திருமணம் ஆனது. பல விஷயங்களை அவள் புரிந்து கொள்ளவில்லை. நானும் ஒருபோதும் விளக்கக்கூடியவனாக இருக்கவில்லை. என்னால் ஆனது திட்டமிடுவது, கோபப்படுவது, என் விருப்பத்தை திணிப்பது மட்டுமே. இப்போது இந்த செடி தினமும் வாடினாலும் உதிர்ந்தாலும் அமைதியாக அங்கே நிற்கும் போது அது அவள்தான் என்று தோன்றுகிறது. எல்லாம் பொறுத்து கொண்டாள். எதுவும் பேசாமல் நான் இப்போது அருகில் சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்தேன். மாமா, நீங்கள் விரும்பினால் சில சமயங்களில் என்னிடமும் பேசலாம். எனக்கு நிறைய புரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் கேட்க முடியும். அவர் என் பக்கம் பார்த்தார். பிறகு மெதுவாக புன்னகைத்தார். உன் பேச்சில் அதே எளிமை இருக்கிறது மகளே, அவளிடம் இருந்தது. அன்று முதல் நான் தினமும் உணவு கொண்டு செல்லும் போது சில நிமிடங்கள் உட்கார்ந்தேன். சில கேள்விகளை கேட்டேன், சிலவற்றை கேட்டேன், சில விஷயங்களை சும்மாவே காற்றில் விட்டுவிட்டேன். ஒரு கடிதத்தை அனுப்பியது போல. ஆனால் அதை திறக்க அவசரப்படாமல். நான் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, சில சமயங்களில் மனிதனுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் போதாது, ஒரு துணையும் தேவை. அவரது பேச்சை கேட்க, அவரை புரிந்து கொள்ள ஒருவன் தேவை. வயிற்றை மட்டுமல்ல, இதயத்தையும் நிரப்ப வேண்டும். அம்மா தட்டை துடைத்துக் கொண்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், நாம் என்ன செய்ய முடியும் இனியா? ஒவ்வொருவரின் விதியையும் மாற்ற முடியாது. அவர்களின் குழந்தைகள் செய்ய முடியாததை நாம் என்ன செய்ய முடியும்? குறைந்தபட்சம் பேசவாவது முடியும் அம்மா என்று மெதுவாக சொன்னேன். அவர் செடிகளுடன் என்ன பேசுகிறார் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவரது இதயமும் ஒருவருடன் பேச ஏங்கி இருக்கும். யாராவது ஒருவர் அவரை கேட்க வேண்டும். இதை கேட்டு அம்மா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். பிறகு என் தலையை தடவி, நீ பேசுவது போல் உன் அப்பாவை போலவே இருக்கிறாய். சரி, பரவாயில்லை. நேரம் கிடைக்கும் போது அவரிடம் உட்கார்ந்து பேசு. ஆனால் தனியாக அதிக நேரம் நிற்காதே என்றார். நான் புன்னகைத்து தலையசைத்தேன். அன்று முதல் நான் மாமாவுக்கு வெறும் உணவை கொடுத்துவிட்டு திரும்பி வரமாட்டேன் என்று தீர்மானித்திருந்தேன். நான் தினமும் அவரிடம் சிறிது நேரம் உட்கார ஆரம்பித்தேன். சில சமயங்களில் அமைதியாக, சில சமயங்களில் அவரது பழைய கதைகளை கேட்கும் போது. அவர் சில சமயங்களில் தனது பழைய காலத்தை பற்றி பேசுவார். சில சமயங்களில் தனது மனைவியின் விருப்பத்தை பற்றி கூறுவார். அவளுக்கு இளஞ்சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும். அவள் டீயில் இஞ்சியை குறைவாக சேர்த்தாள். அவளது சிரிப்பு எங்கு தொலைந்து விட்டது என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட சிறிய விஷயங்களில் முழு வாழ்க்கையே மறைந்திருக்கும். மாமாவின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி தோன்றும். அவர் தனது கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசும்போது நான் ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன், தனிமை என்றால் இதுதானா? ஒரு மனிதன் ஒரு செடியுடன் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதா? ஏனெனில் அவனது சொந்த உறவினர்கள் இனி கேட்க மாட்டார்களா? ஒரு நாள் நான் மாமாவிடம் கேட்டேன், மாமா, என்னுடன் பேசுவது உங்களுக்கு பிடிக்கிறதா? அவர் என் பக்கம் பார்த்தார். மிகவும் மெதுவாக புன்னகைத்து, மகளே, நீ இல்லை என்றால் நான் ஒருவேளை பேசவே மறந்து போயிருப்பேன். உனக்கு மிக்க நன்றி என்றார். அவர் சொன்னதை கேட்டு என் இதயம் மிகவும் நிரம்பியது. நான் அவரை பார்த்து மனதுக்குள் சொன்னேன், நான் சத்தியம் செய்கிறேன் மாமா, இனி நீங்கள் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டீர்கள். மறுநாள் நான் திடுக்கிட்டு எழுந்தேன். அம்மா, 9 மணி ஆகிவிட்டது. இன்று நான் மாமாவுக்கும் உணவு கொடுக்க வேண்டும். அம்மா, முதலில் எழுந்துவிடு, பல் துலக்கிவிட்டு அப்புறம் கொண்டு போய் கொடு. அவர்கள் குழந்தைகள் அல்ல, பசியால் அழ என்றார். நான் வேகமாக தயாராகி அம்மாவிடம் சிறிது உணவு டப்பாவை வாங்கி நேராக மேலே சென்றேன். இன்று வழக்கம் போல் சரியான நேரத்தில் செல்ல முடியவில்லையே என்று மனதில் சிறிது கவலை இருந்தது. நான் உள்ளே நுழைந்ததும் இன்று பாடல்களின் சத்தம் வரவில்லை என்று பார்த்தேன். ரேடியோ அணைக்கப்பட்டிருந்தது. கேலரியும் அமைதியாக இருந்தது. நான் மெதுவாக மாமா என்று அழைத்தேன். ஆனால் எந்த பதிலும் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே சென்றதும் அவர் தனது தோட்டத்தில் இல்லை. மாறாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து கண்களை மூடியிருந்தார். முதலில் அவர் தூங்குகிறார் என்று நினைத்தேன். ஆனால் அவரது முகம் மிகவும் அமைதியாகவும்
ஆழமாகவும் தோன்றியது. நான் பயந்தேன். மெதுவாக அருகில் சென்று பார்த்தபோது அவர் மூச்சு விட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் மிகவும் மெதுவாக. நான் பயந்து லேசாக அவரது தோளை அசைத்தேன். மாமா. அவரது இமைகள் நடுங்கின. மிகவும் சிரமப்பட்டு அவர் கண்களை திறந்தார். மிகவும் மெதுவாக, மகளே, இன்று என்னால் அதிகம் பேச முடியாது. இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. என் நெஞ்சில் ஏதோ கனமாக இருக்கிறது என்றார். நான் உடனே அம்மாவை கீழே இருந்து அழைத்தேன். அம்மாவும் பயந்து டாக்டரை அழைக்க வேண்டும் என்றார். அப்பாவும் வீட்டிலேயே இருந்தார். அவர் உடனடியாக டாக்டருக்கு அழைப்பு விடுத்தார். சிறிது நேரத்தில் டாக்டரும் வந்துவிட்டார். டாக்டர் அவரை பார்த்து மருந்து கொடுத்து, வயதின் விளைவு, இதயம் சற்று பலவீனமாகிவிட்டது. அதிகம் தனியாக இருக்க வேண்டாம் என்று முயற்சி செய்யுங்கள். யாராவது அருகில் இருந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும் என்றார். இதை கேட்டு என் அப்பா அம்மாவிடம், பார்த்தாயா, நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தேன் அல்லவா, அவர்களை தனியாக விடாதீர்கள். இப்போது இனியா சிறிது நேரம் அவருடன் உட்கார்ந்திருப்பாள். குறைந்தபட்சம் அவர் யாரிடமாவது பேசவாவது செய்வார் என்றார். இதற்கு அம்மா எதுவும் சொல்லவில்லை. ஒருவேளை தனிமை ஒருவரின் ஆரோக்கியத்தை எவ்வளவு அமைதியாக பாதிக்கிறது என்பதை அவரும் உணர்ந்திருக்கலாம். அன்றிலிருந்து நான் என் தினசரி வழக்கத்தை சற்று மாற்றினேன். கல்லூரியில் இருந்து வந்த பிறகு ஒரு கப் டீ தயாரித்து மாமாவிடம் செல்வேன். அமர்ந்து அவரது பேச்சுக்களை கேட்பேன். அவரது மனைவியின் விருப்பங்கள், அவரது முதல் சம்பளம், குழந்தைகளின் குழந்தை பருவம் எல்லாமே. இப்போது நான் வெறும் அவருக்கு உணவு கொடுக்கும் பெண் இல்லை. இப்போது நான் அவரது தனிமையின் குரலாக மாறியிருந்தேன். ஒரு நாள் மாமா என் பக்கம் பார்த்து, மகளே, நீ இல்லை என்றால் நான் ஒருவேளை பேசவே மறந்து போயிருப்பேன். மிக்க நன்றி உனக்கு என்றார். நான் சும்மா ஒரு புன்னகையை உதிர்த்தேன். மனதிற்குள் கடவுளிடம் பிரார்த்தித்தேன். ஓ கடவுளே, ஒவ்வொரு வயதானவருக்கும் ஒரு நண்பரை கொடுங்கள். அவர் அவரது பேச்சை கேட்க சில நிமிடங்கள் கூட போதும். மாமாவின் பேச்சை நான் நிராகரித்தேன். ஆனால் அவர் நான் என் மனைவியுடன் பேசப் போகிறேன் என்று சொன்னது என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. சில சமயங்களில் சிரிப்பு வந்தாலும் சில சமயங்களில் மனம் கனமாகிவிடும். ஒரு மனிதன் தனது செயல்களுக்காக வருத்தப்படும் போது இப்படித்தான் பேசுவான் போல. வீட்டில் அண்ணன் வருவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. அம்மா வீட்டின் முழு சூழ்நிலையையும் மாற்றி இருந்தார். ஒரு பெரிய பண்டிகை வருவது போல் இருந்தது. அப்பா காய்கறிகள் எல்லாம் வாங்கி வைத்திருந்தார். அம்மா தனது சமையல் அறையை சுத்தம் செய்தார். நானும் அவருக்கு உதவ ஆரம்பித்தேன். அண்ணனுக்கு பிடித்தமான மட்டன் பிரியாணி, பாயாசம் மற்றும் லட்டு அனைத்தும் பட்டியலில் இருந்தன. மாலையில் அப்பா, நம் மகன் வரப்போகிறான், அதனால் இந்த முறை காரில் ரயில் நிலையம் செல்வேன். இனியா, நீயும் வருவாய் அல்லவா என்றார். நான் புன்னகையுடன், நிச்சயமாக அப்பா, இவ்வளவு நாட்களுக்கு பிறகு அவனை சந்திப்பேன். மிகவும் வேடிக்கையாக இருக்கும் என்றேன். அடுத்த நாள் நாங்கள் அனைவரும் தயாராக இருந்தோம். அண்ணன் வரும் நேரம் நெருங்கியது. நானும் அப்பாவும் காரில் அமர்ந்து ரயில் நிலையத்தை நோக்கி புறப்பட்டோம். ரயில் நிலையத்தில் லேசான கூட்டம் இருந்தது. ஆனால் மனதில் ஒரே ஒரு எண்ணம் இருந்தது, அண்ணன் வந்து விடுவான். பிறகு வீட்டில் அந்த பழைய சிரிப்பும் கேலியும் திரும்பி வரும். ரயில் வந்ததும் என் கண்கள் பிளாட்ஃபார்ம் பக்கம் ஓடின. அண்ணன் தூரத்தில் இருந்தே வருவது தெரிந்தது. அதே பழைய புன்னகை, அதே பாசமான முகம். அவன் வந்ததும் முதலில் என்னை கட்டி பிடித்தான். உன் முகம் அப்படியே இருக்கிறது, ஆனால் கல்லூரி உன்னை இன்னும் கொஞ்சம் திமிர் பிடித்தவளாக மாற்றி இருக்கிறது போல. நான் சிரித்தேன். நீயும் அப்படித்தான் இருக்கிறாய் முட்டாள். அப்பா புன்னகைத்தார். நாங்கள் வீடு திரும்பினோம். வீட்டில் அண்ணனின் வருகையால் ஒரு புத்துணர்ச்சி திரும்பி இருந்தது. அம்மா காலையில் அவனுக்கு பிடித்தமான பொருட்களை சமைப்பார். அவன் என்னுடன் சண்டையிடுவான். ஒவ்வொரு விஷயத்திலும் கேலி செய்வான். நாங்கள் மீண்டும் குழந்தைகளாகி விட்டது போல் இருந்தது. அதே மாலை அண்ணன் மொட்டை மாடிக்கு சென்றபோது அவன் என்னை கூப்பிட்டான். இனியா, இங்கே வா. நான் மேலே சென்றேன். என்ன நடந்தது? அவன் அண்டை வீட்டை கை காட்டினான். இவன்தான் உனக்கு விசில் அடித்த பையன் அல்லவா? நான் அதிர்ச்சி அடைந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? அப்பா சொன்னார். ஆம், அடுத்த முறை அவன் ஏதாவது சொன்னால் என்னிடம் சொல். நான் கல்லூரி பையன் இல்லை. இப்போது நேராக சென்று அவனுடன் பேசுவேன். நான் தலையை அசைத்து, இப்போது அவன் அப்படி செய்வதில்லை. அப்பா ஒருவேளை அவன் வீட்டுக்காரர்களிடம் பேசி இருப்பார் என்றேன். அப்போது அண்ணன், நல்லது செய்தாய், ஆனால் நீயும் கவனமாக இரு. மிகவும் அப்பாவித்தனமாக இருக்காதே. இப்போது காலம் மாறிவிட்டது என்றான். அன்றுதான் முதன்முறையாக அண்ணன் என் நண்பன் மட்டுமல்ல, என் பாதுகாவலனும் கூட என்று தோன்றியது. கீழே மாமா மீண்டும் தோட்டத்தில்
தனது செடிக்கு அருகில் அமர்ந்திருந்தார். தூரத்தில் இருந்து ஏதோ முணுமுணுப்பது தெரிந்தது. அண்ணன் கேட்டான், இந்த மாமா எப்போதும் இப்படித்தான் இருப்பாரா? நான், ஆம், தனியாக இருக்கிறார். இந்த செடி அவரது மனைவி என்கிறார். அவளுடன் பேசுகிறார் என்றேன். என் பேச்சை கேட்டு அண்ணன் அமைதியாகி விட்டான். பிறகு மெதுவாக, தனிமை ஒரு மனிதனை நிறைய செய்ய வைக்கும். நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது, ஆனால் இவர்கள் வெறும் நிழலை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றான். நாங்கள் அலட்சியப்படுத்தும் விஷயங்கள் வேறு ஒருவருக்கு முழு வாழ்க்கையாகி விடுகின்றன என்பதை நான் முதல் முறையாக உணர்ந்தேன். மறுநாள் அஜய் எங்கள் வீட்டிற்கு வந்தான். அந்த பையன் மீது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் அம்மா முன்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அம்மா அவனை தனது மருமகனாகவே கருதிவிட்டார். நான் அமைதியாக உள்ளே சென்று சர்பத்தை எடுத்து வந்து மேசையில் வைத்தேன். அப்போது என் மனது அம்மாவிடம் சென்று அந்த பையன் எவ்வளவு மோசமானவன் என்று தெளிவாக சொல்ல வேண்டும் என்று துடித்தது. ஆனால் பிறகு இப்போதைக்கு சூழ்நிலையும் நேரமும் சரியாக இல்லை என்று நினைத்தேன். அந்த பையன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். என் அம்மாவை கூப்பிட்டு, அத்தை, உங்கள் பிரார்த்தனையால் எனக்கு வேலை கிடைத்து விட்டது. இப்போது பயிற்சிக்கு வெளியே செல்ல வேண்டும் என்றான். அம்மா மகிழ்ச்சி அடைந்தார். அடடா, மிகவும் நல்லது மகனே, பார்த்துக்கொள், தவறான சகவாசத்தில் சேர வேண்டாம். மேலும் நீ இருக்கும் வரை உன் குடும்பத்தினரை நினைவில் வைத்துக்கொள். எப்படியும் மகன் வீட்டை விட்டு வெளியேறினால் வீடு மிகவும் வெறிச்சோடியது போல் இருக்கும். இதையெல்லாம் கேட்டு நான் அமைதியாக நின்றேன். பிறகு அந்த பையன் என்னை பார்த்து, இனியா, எதுவும் சொல்ல மாட்டாயா? வாழ்த்துக்கள் கூட சொல்ல மாட்டாயா என்றான். நான் அவனுக்கு பதிலளிக்காமல் சமையலறைக்கு திரும்பினேன். அம்மாவுக்கு என் கோபம் புரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. அந்த பையன் கிளம்பியதும் நான், அம்மா, நீங்கள் ஏன் இவனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? அவன் என்னுடன் என்ன அநாகரிகமாக நடந்து கொண்டான் என்று உங்களுக்கு தெரியுமா என்றேன். அம்மா சற்று திடுக்கிட்டு, என்ன பேசுகிறாய்? அந்த பையன் என்ன செய்தான் என்றார். நான், அம்மா, அவன் மொட்டை மாடியில் நின்று விசில் அடித்தான். பிறகு தனது மொபைல் நம்பரை ஒரு காகிதத்தில் எழுதி என் பக்கம் வீசினான். இப்போதே சொல்லுங்கள், இது பேசுவதற்கு என்ன முறை என்றேன். அம்மாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. இவையெல்லாம் அவன் செய்தானா? இப்போதல்லவா சொல்கிறாய் என்றார். நான், எனக்கு தெரியும், நீங்கள் என்னை குறை கூறுவீர்கள் என்றுதான் என்றேன். அம்மா, இல்லை மகளே, இப்படிப்பட்ட செயலை அலட்சியப்படுத்த கூடாது. அவன் மீண்டும் ஏதாவது செய்தால் நானே அவனது அம்மாவிடம் பேசுவேன் என்றார். சிறிது நேரத்தில் கதவு மீண்டும் தட்டப்பட்டது. இம்முறை என் அண்ணன். நான் ஓடிச் சென்று கதவை திறந்து அவனை ஆற தழுவி கொண்டேன். அண்ணனை பார்த்ததும் வீடு முழுவதுமே ஒளிர்ந்தது போல் இருந்தது. அம்மாவும் அப்பாவும் இருவரும் வெளியே வந்து அண்ணனை உள்ளே அழைத்து சென்று அமர வைத்தனர். அண்ணன் வந்ததும் முதலில், இங்கு என்ன நடக்கிறது? என் தங்கை வருத்தமாக இருக்கிறாள் போல என்று கேட்டான். நான் சிரித்துக்கொண்டு, இல்லை, நீ வந்து விட்டாய், இப்போது எல்லாம் சரியாகி விட்டது என்றேன். அம்மா வைத்திருந்த சர்பத்தை அண்ணன் ஒரே மூச்சில் குடித்து விட்டான். பிறகு அம்மா, நான் சொன்ன சாப்பாடு செய்தீர்களா என்று கேட்டான். அம்மா அன்புடன் அவன் தலையை தடவி, உனக்காக எல்லாம் செய்திருக்கிறேன், கைகால் கழுவி விட்டு வா, பிறகு உனக்கு பரிமாறுகிறேன் என்றான். என் அண்ணன் குளித்து புத்துணர்ச்சி அடைந்தான். பிறகு வீட்டின் சூழலே மாறியது. இப்போது வீடு முழுவதுமே அவனது இருப்பால் உயிர் பெற்றிருந்தது. அவனது சிரிப்பு, அவனது கதைகள், ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு உயிர் இருந்தது. மாலை ஆனதும் நான் மீண்டும் மேல் தளத்தில் உள்ள மாமாவை பார்த்தேன். அவர் இன்னும் தனது செடிக்கு அருகில் அமர்ந்து முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். ஒருவேளை மீண்டும் தனது மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கலாம். இந்த முறை நான் அவரிடம் சென்று அமர முடிவு செய்தேன். நான் மெதுவாக அவரிடம் சென்று, மாமா, இன்று மிகவும் நல்ல நாள், என் அண்ணன் வந்திருக்கிறான் என்றேன். மாமா சிரித்துக்கொண்டு, அண்ணன் தங்கை உறவு மிகவும் அழகானது. என் குழந்தைகளும் ஒருவேளை என்னை இப்படி நினைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றார். நான் அவரது கையை பிடித்துக்கொண்டு, மாமா, நான் இருக்கும் வரை நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் விரும்பினால் என்னை உங்கள் மகளாக நினைத்துக் கொள்ளலாம் என்றேன். அவரது கண்கள் கலங்கின. அவர் எதுவும் பேசாமல் என் தலையை தடவ தொடங்கினார் என்பதை நான் முதல் முறையாக பார்த்தேன். பின்னர் ஒரு நாள் அஜய் எங்கள் வீட்டிற்கு வந்து சென்ற பிறகு அம்மாவின் பேச்சை கேட்டதும் நான் ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டேன். என் மனம் மரத்து போயிருந்தது. அஜய் உண்மையில் எனக்காக திருமணம் பேச வந்திருந்தானா? நான் உடனடியாக அதிர்ச்சி அடைந்தேன். இதற்கு என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பையன் சும்மா விசில் அடிப்பதும் மொட்டை மாடியில் நின்று நம்பரை வீசுவதும் எப்படி அம்மாவிற்கும் அப்பாவிற்கும்
இவ்வளவு மரியாதைக்குரியதாக தோன்ற முடியும்? ஒரு பெண்ணின் விருப்பங்களும் வெறுப்புகளும் ஒரு பொருட்டல்லவா? வெறும் உறவு கிடைத்ததால் ஒரு நபர் நல்லவராகி விடுவாரா? நான் மெதுவாக சொன்னேன், அம்மா, அப்பா, உங்களுக்கு அவனுடன் சம்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நான் அந்த பையனுடன் பேசவும் விரும்பவில்லை. அவனுடன் எந்த உறவையும் ஏற்படுத்தவும் விரும்பவில்லை. அவன் செய்த செயலுக்கு பிறகு நான் அவனை பற்றி ஒருபோதும் நல்லதாக நினைக்க மாட்டேன். என் பேச்சை கேட்டதும் அம்மா சற்று அமைதியாகி, பார் மகளே, உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் வற்புறுத்த மாட்டோம். ஆனால் சில சமயங்களில் பையன்களும் அறியாமையில் காரியங்களை செய்வார்கள். ஒருவேளை அவன் உண்மையான இதயத்துடன் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் என்றார். நான், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் நேரில் வந்து கேட்டிருக்க வேண்டும். அமைதியாக அம்மாவை அனுப்பி சம்பந்தம் பேச சொல்லுவது இது உண்மை அல்ல. நான் அமைதியாக இருந்தேன் என்றால் நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன் என்று அர்த்தமில்லை என்றேன். அப்பா என் பக்கம் பார்த்தார். என் மகள் சொல்வது முற்றிலும் சரிதான். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாங்கள் உன்னை வற்புறுத்த மாட்டோம். எதிர் தரப்பினர் நேரடியாக பேசியதால் மட்டுமே நாங்கள் யோசித்தோம். ஆனால் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் விஷயம் இங்கேயே முடிந்தது என்றார். அப்பா சொன்னதை கேட்டு நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அண்ணன் அறையில் இருந்தான். அவனுக்கு தெரிந்ததும் அவன் என் அருகில் வந்து, இனியா, எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. நீ யாரையும் சும்மா விரும்ப மாட்டாய். அன்றைய உன் முகத்தை பார்த்ததுமே ஏதோ தவறு இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன். கவலைப்படாதே, உன் அண்ணன் இருக்கிறான் அல்லவா என்றான். அவனது வார்த்தைகள் என் மனபாரத்தை சற்று குறைத்தன. அன்றுதான் குடும்பம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் ஒரு பெண் தன் குரலை எழுப்ப ஒருபோதும் பயப்பட மாட்டாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் மேலே சென்றேன். என் புத்தகங்களை எடுத்து படிக்க முயற்சி செய்தேன். ஆனால் மனம் மீண்டும் மீண்டும் அமைதியற்றதாக இருந்தது. கீழே இருந்த மாமாவின் முகமும் என் கண்களில் சுழன்றது. அந்த தனிமை, அந்த செடியுடன் பேசுவது, அந்த வருத்தம். ஒருவேளை இந்த உலகில் பலரும் தாங்கள் செய்த காரியங்களுக்காக வருந்துகிறார்கள். ஆனால் அனைவருக்கும் மன்னிப்பு கிடைப்பதில்லை. இரண்டாவது வாய்ப்பும் கிடைப்பதில்லை. நான் தட்டில் உணவு எடுத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எதுவும் சாப்பிட விருப்பமில்லை. எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தனர். அண்ணன் தனது கல்லூரி விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தான். அப்பா சிரித்துக் கொண்டே அவனை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார். அம்மா மீண்டும் மீண்டும், பார்த்துக்கொள், என் மகன் மிகவும் உயரமாக போவான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் நான் உள்ளே இருந்து காலியாகவே உணர்ந்தேன். முன்னால் தட்டில் வைத்திருந்த உணவை பார்த்தும் ஒரு விசித்திரமான மூச்சு திணறல் ஏற்பட்டது. அதே பையன், அவன் செய்த செயலால் நான் இன்னும் கோபமாக இருந்தேன். இப்போது என் வீட்டில் அம்மாவின் பார்வையில் ஒரு மரியாதைக்குரிய பையனாக அமர்ந்திருந்தான். இந்த எண்ணம் தான் எனக்கு மிகவும் வேதனை அளித்தது. நான் மெதுவாக, அம்மா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அடுத்த முறை அந்த பையன் வந்தால் என்னை சாப்பாடு எதுவும் எடுத்து வர சொல்லாதீர்கள். நீங்களே அவனுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கள் என்றேன். அம்மா என் பேச்சிற்கு எதுவும் சொல்லவில்லை. அவரது கண்கள் என் தட்டில் பதிந்திருந்தன. அது அப்படியே கிடந்தது. என்ன ஆனது, ஏன் சாப்பிடவில்லை என்று கேட்டார். நான் மெதுவாக பசியில்லை என்றேன். அண்ணன் என் பக்கம் பார்த்தான். ஒருவேளை நான் மீண்டும் வருத்தமாக இருக்கிறேன் என்று அவன் புரிந்து கொண்டான். அவன், அடடா இனியா, உனக்கு பிடித்த உணவு அல்லவா, சாப்பிட்டு விடு என்றான். நான் கட்டாயப்படுத்தி ஒன்றிரண்டு கவளம் எடுத்தேன். ஆனால் விழுங்கும் போது மீண்டும் அதே உணர்வுகள். யாரையாவது பற்றிய ஒரு குறிப்பு வந்ததும் மனம் முழுவதுமே மாறிவிடுகிறது. நான் தட்டை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றேன். இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு நான் என் அறையில் அமைதியாக படுத்திருந்தேன். தூக்கம் வரவில்லை. மீண்டும் மீண்டும் அதே விஷயங்கள் மனதில் சுழன்றன. நான் அதிகம் யோசிக்கிறேனா? இந்த பையன் உண்மையில் மாறிவிட்டானா? அல்லது மக்கள் வெறும் வெளி தோற்றத்தால் எல்லாவற்றையும் சரியாக நிரூபிக்க விரும்புகிறார்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு உறவை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் எதிர்த்தரப்பினர் நன்றாக சம்பாதிக்கிறார்கள், அக்கம் பக்கத்து பெண்கள் புகழ்கிறார்கள், அல்லது அவன் உன் அண்ணனின் நண்பன் என்பதற்காகவா? இல்லை, இது என் வாழ்க்கை. அதை நான் எந்த வெளி வேஷத்திலும் அல்லது அழுத்தத்திலும் யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாது. குறிப்பாக என் நம்பிக்கையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனிதனுடன். மறுநாள் காலை நான் மொட்டை மாடிக்கு சென்றதும் வெயில் சற்று அதிகமாக இருந்தது. ஆனால் காற்றும் வீசியது. வாளியில் தண்ணீர் மற்றும் துடைப்பத்துடன் நான் சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். சுத்தம் செய்யும் போது மனிதனின் மனமும் எங்காவது ஓட ஆரம்பிக்கும். அதுதான் எனக்கு நடந்தது. மாமா உண்மையில் பைத்தியமா, அல்லது அவர் ஒரு ஆழமான வருத்தத்தில் வாழ்கிறாரா என்று நான் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது
என் கண்கள் மீண்டும் தோட்டத்தை நோக்கி சென்றன. மாமா மீண்டும் அதே செடிக்கு அருகில் அமர்ந்திருந்தார். இன்று அவர் ஒரு பழைய துண்டை அந்த செடியின் மீது சால்வை போல போட்டிருந்தார். பிறகு அதே பாணியில் பேசிக் கொண்டிருந்தார். நீ கோபப்படாதே. உனக்கு பிடித்த உணவை நான் ஆர்டர் செய்திருக்கிறேன். இன்று நானே செய்வேன். இனி உன்னை திட்டமாட்டேன், நிச்சயம். என் கண்கள் அங்கேயே நிலைத்தன. நான் ஒரு மூலையில் நின்று அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அவரது கண்களில் உண்மை இருந்தது. அவை தற்காலிகமானவை அல்ல. அவரது குரலில் ஒரு பிரிவு இருந்தது. யாரோ ஒருவர் தினமும் தன்னையே உடைத்துக் கொண்டு மீண்டும் அதே உடைந்த பகுதியில் இருந்து வாழ முயற்சி செய்வது போல் இருந்தது. நான் கீழே வந்து அம்மாவிடம் கேட்டேன். அம்மா, ஒரு மனிதன் வருத்தத்தில் வாழும்போது எவ்வளவு மாறுகிறான் என்று நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? அம்மா மீண்டும் அதே மாமாவின் பேச்சுக்கள். இனியா, நீ எல்லை மீறுகிறாய். உனக்கும் அவருக்கும் எந்த உறவும் இல்லை, இருக்கவும் கூடாது. நாங்கள் உணவு கொடுக்கிறோம், அதுவே போதும். அதிகம் உணர்ச்சி வசப்படாதே என்றார். நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் அம்மாவுக்கு என்ன தெரியும்? சில உறவுகள் இரத்தத்தால் வருவதில்லை. சில மனிதர்கள் நமக்கு எதுவும் சொல்லாமலேயே நிறைய கற்றுக் கொடுக்கிறார்கள். தனிமையின் அர்த்தம், மன்னிப்பின் வலி, வருத்தத்தின் நெருப்பில் கருகிய ஆத்மாவின் தனிமை. ஒருவேளை அந்த செடியின் சாக்கில் மாமா தனது மனைவியிடம் மட்டுமல்ல, தனது ஆத்மாவிடம் கூட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அதே வேகத்தில் நான் அந்த முட்டாள்தனத்தை செய்தேன். அதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அஜய் வந்து என்னிடம் பேசினான். இந்த விஷயம் உனக்கு மிகவும் மோசமாக போகுமே என்று எனக்கு தெரியும். உனக்கு மிகவும் மோசமாக இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியும். அது நியாயம்தான். ஆனால் நீ நினைப்பது போல் நான் உண்மையில் அத்தகைய பையன் இல்லை. நீ சிரிப்பாய் அல்லது அலட்சியப்படுத்துவாய் என்று நினைத்தேன். ஆனால் உன் சிந்தனையையும் கோபத்தையும் நான் சுத்தமாக புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் என் மிகப்பெரிய தவறு. அவன் பேசிக் கொண்டிருந்தான். நான் வெறும் அவன் கண்களையே பார்த்து கொண்டிருந்தேன். அவனது கண்கள் தெளிவாக இருந்தன. குறைந்தபட்சம் பொய் சொல்வது போல் தெரியவில்லை. ஆனால் நான் முகத்தை திருப்பி, இப்போது மன்னிப்பு கேட்கிறாய் அல்லவா? கேட்டுக்கொள். நான் ஒரு திரைப்பட பெண் அல்ல. விசில் சத்தம் கேட்டதும் திரும்பி பார்க்கவோ அல்லது நம்பரை டயல் செய்து அழைக்கவோ மாட்டேன். என் உலகம் மிகவும் எளிமையானது. அதில் இது போன்ற சினிமா நாடகங்கள் நடக்காது என்றேன். அவன் தலையை குனிந்து, நான் புரிந்து கொண்டேன். இனிமேல் அப்படி எதுவும் நடக்காது. உண்மையை சொன்னால் நான் இப்போது உன்னிடம் மன்னிப்பு மட்டுமல்ல, உண்மையான நட்பையும் கேட்கிறேன். அதில் நாடகம் இருக்காது, பொய்யான பேச்சுக்கள் இருக்காது. 2 பேர் மட்டுமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மதிப்பார்கள். நான் லேசாக ஒரு மூச்சு விட்டு, பார், நட்பு கேட்டு வருவதில்லை, காலம்தான் அதை ஏற்படுத்தும். இப்போது மன்னித்து விட்டேன், அதுவே போதும் என்றேன். அவன் தலையை அசைத்தான், சிரிக்கவில்லை. வெறும் தலையை அசைத்து, சரி, இப்போது நான் இவ்வளவுதான் சொல்வேன். இன்றிலிருந்து உன்னுடன் எந்த பேச்சோ அல்லது சந்திப்போ என் தரப்பிலிருந்து ஒருபோதும் கட்டாயப்படுத்தப்படாது. காலம் ஒன்றிணைத்தால் ஒருவேளை பேசலாம், இல்லை என்றால் இல்லை. உன் நலன் மீது அக்கறை கொள் என்றான். அவன் படிக்கட்டுகளில் கீழே இறங்கினான். நான் அங்கேயே சிறிது நேரம் நின்றேன். கோபம் சற்று குறைந்தது. ஆனால் என் இதயம் இன்னும் பல கேள்விகளால் நிறைந்திருந்தது. அவனது இந்த நடத்தை மீண்டும் எங்கோ என்னை குழப்பம் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த முறை நான் எந்த குழப்பத்திலும் சிக்க மாட்டேன் என்று தீர்மானித்திருந்தேன். எதுவாக இருந்தாலும் சரி. சிறிது நேரத்திற்கு பிறகு நான் மொட்டை மாடியில் இருந்து எட்டி பார்த்தேன். மாமா தனது செடிகளுக்கு அருகில் இல்லை. என் இதயத்தில் ஒரு விசித்திரமான கவலை எழுந்தது. இவ்வளவு நேரம் தோட்டத்தில் அமர்ந்திருந்த அவர் இப்போது கண்ணில் படவில்லை. நான் பயந்தேன். நான் கேலரியில் இருந்து சத்தமாக அழைத்தேன், மாமா, மாமா. ஆனால் எந்த பதிலும் இல்லை. நான் உடனடியாக கீழே ஓடினேன். தோட்டம் முழுவதும் தேடினேன். ஆனால் அங்கு யாரும் இல்லை. இப்போது பயமும் கவலையும் உச்சத்தை எட்டியிருந்தது. நான் ஓடி வந்து அம்மாவிடம், அம்மா, மாமா எங்கும் இல்லை, தோட்டத்திலும் இல்லை. ஒருவேளை என் குரல் கேட்கவில்லையா என்றேன். அம்மா என்னை பயந்து பார்த்து, என்ன பேசுகிறாய்? சற்று நேரத்திற்கு முன்புதான் அவர் கீழிருந்து குரல் கொடுத்தார் என்றார். அம்மா, நில், அறையில் பார்க்கிறோம் என்றார். நாங்கள் படிக்கட்டுகளுக்கு அருகில் இருந்த அறையில் உள்ள சிசிடிவி பதிவுகளை பார்த்தபோது மாமா தனது அறையில் படுத்திருப்பதை கண்டோம். ஆனால் ஏதோ விசித்திரமாக இருந்தது. அவர் சுத்தமாக நகரவில்லை. அவரது ஒருபுறம் சரிந்திருந்த தோற்றம் ஒரு உறைந்த மூச்சு போல் இருந்தது. என் உடலில் இருந்து உயிர் பிரிந்தது போல் இருந்தது. நான் கத்தினேன், அப்பா, அண்ணா,
சீக்கிரம் மேலே வாருங்கள். அப்பா கீழே ஏதோ படித்துக் கொண்டிருந்தவர், அண்ணன் தனது அறையில் இருந்தவர், இருவரும் ஓடி வந்தனர். நான் பயங்கரமாக நடுங்கிக் கொண்டே, மாமா, அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை என்றேன். ஒரு நிமிடம் அப்பா என் கண்களை பார்த்து எதுவும் சொல்லாமல் அண்ணனுக்கு சைகை செய்தார். நாங்கள் அனைவரும் மாமாவின் அறை நோக்கி ஓடினோம். அறையின் கதவு திறந்தே இருந்தது. உள்ளே அதே காட்சி. மாமா தனது பழைய நாற்காலியில் தலையை சுவரில் சாய்த்து கண்களை மூடியிருந்தார். ரேடியோ அவரது மடியில் அணைந்திருந்தது. அண்ணன் அவரது கையை அசைத்தான். மாமா. ஆனால் இப்போது எந்த பதிலும் இல்லை. அப்பா டாக்டரை அழைத்தார். டாக்டர் வந்து பரிசோதனை செய்து பிறகு அதே வார்த்தைகளை சொன்னார். அவை இதயத்தை பிளக்கின்றன. அவர் இப்போது இல்லை. அறையின் காற்று திடீரென்று கனமாகி விட்டது. நான் மரத்து போயிருந்தேன். கண்களில் கண்ணீர் தானாகவே வழிந்தது. என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. அம்மா என்னை பிடித்து உள்ளே அழைத்து சென்றார். அடுத்த சில மணி நேரங்களில் அக்கம் பக்கத்தினர் கூடினர். எல்லோரும் சோகமாக இருந்தனர். ஆனால் அனைவரின் முகத்திலும் ஒரே கேள்வி இருந்தது. இப்போது என்ன ஆகும்? அவரது குழந்தைகளை யாருக்கும் தெரியாது. போன் நம்பர் இல்லை, புகைப்படம் இல்லை, உறவினர்களும் இல்லை. எல்லோரும் அவர் பல ஆண்டுகளாக தனியாக வாழ்ந்து வந்தார் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். அவரது குழந்தைகள் அவரிடம் உறவை முறித்துக் கொண்டார்கள். அப்பாவும் அக்கம் பக்கத்து பெரியவர்களும் சேர்ந்து அவரது இறுதி சடங்குகளை ஏற்பாடு செய்தனர். அவரது இறுதி சடங்குகள் நடந்து கொண்டிருந்த போது என் மனம் வேறு ஒரு விஷயத்தில் இருந்தது. அவர் பேசிக் கொண்டிருந்த செடி. அதை அவர் தனது மனைவி என்று அழைத்தார். இந்த கடைசி நேரத்திலும் அது என் மனதில் இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு நான் அமைதியாக அவரது தோட்டத்திற்கு சென்றேன். அந்த செடி அங்கே இன்னும் இருந்தது, ஆனால் வாடி போல். நான் அந்த செடியை என் உள்ளங்கையில் எடுத்தேன். யாரோ ஒருவரின் கடைசி அடையாளத்தை பிடித்தது போல. அப்போது என் இதயம் சொன்னது, இந்த செடியை இங்கேயே இருக்கட்டும், ஆனால் இதற்கு பக்கத்தில் ஒரு புதிய செடியை நடுங்கள். அந்த அன்பு, அந்த வருத்தம், அந்த உறவின் நிழல் ஒருபோதும் முடிவடைய கூடாது. மாறாக வேறு ஒரு வடிவத்தில், வேறு ஒரு நிறத்தில் வாழ வேண்டும். நான் அதே இடத்தில் ஒரு புதிய சிறிய ரோஜா செடியை நட்டேன். அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றினேன். ஒவ்வொரு முறையும் அந்த பழைய காய்ந்த செடியை பார்த்து ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தேன். உறவுகள் எப்போதும் வாழும். சில சமயங்களில் வார்த்தைகளில், சில சமயங்களில் அமைதிகளில், சில சமயங்களில் ஒரு செடியில். எப்படியும் அந்த பழைய செடி இப்போது முற்றிலும் காய்ந்து விட்டது. மாமா இருந்தபோது அதை கவனித்துக் கொண்டார். தினமும் அதனுடன் பேசினார், தண்ணீர் கொடுத்தார். இப்போது அதுவும் மாமாவுடன் இறந்தவர் போல ஆகிவிட்டது. ஒரு புதிய செடியை வரவழைத்து அங்கு வைக்கலாமே என்று நினைத்தேன். அதனால் அவரது ஒரு அடையாளம் எப்போதும் அங்கேயே இருக்கும். மாலையில் எல்லா வேலைகளில் இருந்தும் ஓய்வு கிடைத்ததும் நான் புதிய செடியை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு செல்ல தீர்மானித்தேன். எல்லோரும் உள்ளே இருந்தனர். நான் தனியாக தோட்டத்தின் பின்பகுதியை அடைந்தேன். மெல்லிய காற்று வீசிக் கொண்டிருந்தது. வானிலை ஏதோ விசித்திரமாக இருந்தது. நான் மண்வெட்டியை எடுத்து அந்த காய்ந்த செடி இருந்த இடத்தின் மண்ணை தோண்ட ஆரம்பித்தேன். நான் மண்ணை தோண்ட தோண்ட எனக்குள் ஒரு விசித்திரமான பதட்டமும் அதிகரித்தது. திடீரென்று எனக்கு ஒரு திடமான பொருள் மண்ணில் தெரிந்தது. நான் இன்னும் கொஞ்சம் தோண்டினேன். அப்போது எலும்பு போன்ற ஏதோ ஒன்று தெரிந்தது. நான் யோசனையுடன் பிடித்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் தோண்டினேன். அப்போது திடீரென்று ஒரு சிறிய மண்டை ஓடு போன்ற பொருள் தெரிந்தது. என் ரத்தம் உறைந்து விட்டது. நான் சத்தமாக கத்தினேன், அண்ணா, அண்ணா, சீக்கிரம் வாருங்கள். என் தொண்டை வறண்டு விட்டது. ஆனால் நான் சத்தமாக கத்திக்கொண்டே இருந்தேன். என் கால்கள் பின்னோக்கி ஓட ஆரம்பித்தன. ஆனால் அப்போது என் கால் அதே குழியில் சிக்கிக் கொண்டது. எப்படியோ என்னை காப்பாற்றிக் கொண்டேன். பிறகு வெளியே ஓடினேன். அண்ணனும் அப்பாவும் அம்மாவும் வெளியே வந்தனர். அண்ணன் குனிந்து பார்த்துவிட்டு ஒரு கணத்தில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். இனியா, பின்னால் வா, இது மனித எலும்புகள் போல் தெரிகிறது என்றான். அப்பா உடனடியாக போலீஸுக்கு போன் செய்தார். சிறிது நேரத்தில் போலீஸ் வந்து அந்த பகுதியை முழுவதுமே சுற்றி வளைத்தது. விசாரணை தொடங்கிய போது அது ஒரு நடுத்தர வயது பெண்ணின் எலும்புகள் என்றும் சுமார் 12-15 ஆண்டுகள் பழமையானவை என்றும் போலீஸ் கண்டுபிடித்தது. இந்த காட்சியால் முழு பகுதியும் அதிர்ச்சி அடைந்தது. இப்போது கேள்வி என்னவென்றால், இது மாமாவின் மனைவியின் எலும்புகளா? போலீஸ் அவரது பழைய ஆவணங்களை ஆய்வு செய்தது. அவரது குழந்தைகளுடன் தொடர்பு கொண்ட போது அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு திரும்பினர்.
3 சகோதர சகோதரிகள் முற்றிலும் அமைதியாக இருந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு போலீசின் கடுமையான விசாரணைக்கு அஞ்சி ஒரு மகன் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டான். அவன், எங்கள் அம்மா திடீரென்று இறக்கவில்லை. எங்களுக்கு தெரியும். ஒரு நாள் அப்பா ஒரு சாதாரண விஷயத்திற்காக அம்மாவுடன் சண்டையிட்டு அவரை மோசமாக அடித்தார். நாங்கள் அம்மாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். அவர் குணமாக்கி வீட்டிற்கு திரும்பியதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தோம். ஆனால் ஒரு நாள் மீண்டும் சண்டை ஏற்பட்டது. அப்பா ஒரு கனமான மலர் குவளையை அவரது தலையில் அடித்தார். அம்மா அங்கேயே விழுந்தார். மீண்டும் ஒருபோதும் எழுந்திருக்கவில்லை. என்ன செய்வது என்று எங்களுக்கு புரியவில்லை. அப்பா பயந்து விட்டார். பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு எங்களை அறையில் இருந்து வெளியேற்றினார். ஆனால் உண்மையில் அவர் தனது அந்த தோட்டத்தில் அவரை புதைத்தார். அப்பாவுக்கு ஒருபோதும் வருத்தம் ஏற்பட்டதா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அவர் எப்போதுமே அந்த செடியுடன் பேசும்போது அவர் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்பது போல் தோன்றும். ஒருவேளை அதுதான் அவரது வருத்தமாக இருக்கலாம். ஆனால் அவர் செய்ததை அந்த பையனின் குரல் நடுங்க தொடங்கியது. கண்களில் நீர் பெருகியது. போலீஸ் வழக்கை மேலும் விசாரித்தது. மாமாவின் மரணம் இயற்கையான மரணமாகவே கருதப்பட்டது. ஏனெனில் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. ஆனால் அவர் செய்த அந்த குற்றம் கடைசி வரை அவரோடு இருந்தது. நான் நீண்ட நேரம் என்ன உணர்வது என்று எனக்கு புரியவில்லை. ஒருபுறம் அந்த மாமா இருந்தார். அவர் தினமும் அந்த செடியிடம் மன்னிப்பு கேட்டார், உடைந்திருந்தார், அழுதார். மறுபுறம் அந்த பெண் இருந்தாள். அவள் ஒருவேளை ஒவ்வொரு இரவும் மண்ணுக்கு அடியில் இருந்து தனக்கு நீதி கேட்டுக் கொண்டிருந்தாள். நான் அந்த குழிக்கு அருகில் ஒரு செடி அல்ல, 2 செடிகளை நட்டேன். ஒன்று ரோஜா செடி, அது தாய்மை, அன்பு மற்றும் தியாகத்தின் அடையாளம். மற்றொன்று கற்றாழை செடி. அது உறவுகளில் நாம் அவற்றை புரிந்து கொள்வதற்கு பதிலாக நசுக்கும் போது முட்கள் முளைக்கும் என்பதை நமக்கு நினைவூட்டும். மாமா போலீசில் இருந்து தப்பிக்க அமைதியாக தோட்டத்தில் குழி தோண்டி அவர்களை புதைத்துவிட்டு அதன் மேல் ஒரு செடியை நட்டார். அதே செடி அதனுடன் தினமும் அமர்ந்து பேசுவார். அவரது குழந்தைகளுக்கு இவையெல்லாம் தெரியும். ஒருவேளை அதனால்தான் அவர்கள் என்றென்றைக்கும் அவரிடம் உறவை முறித்து கொண்டு சென்று விட்டார்கள். மாமா தனியாக இருந்தார். மெதுவாக அவருக்கு தனது தவறுக்கான வருத்தம் ஏற்பட்டது. ஒருவேளை அதனால்தான் அவர் அந்த செடிக்கு முன்னால் மணிக்கணக்கில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார். ஏனெனில் அதற்கு கீழேதான் அவரது மனைவியின் உடல் இருந்தது என்று அவருக்கு தெரியும். அவரது குழந்தைகளுக்கு இந்த செய்தி தெரிவிக்கப்பட்ட போது அவர்கள் வந்து, எங்களை பொறுத்தவரை அவர் எங்கள் அம்மாவை கொஞ்ச நாளிலேயே இறந்து விட்டார் என்றனர். அம்மாவும் அப்பாவும் நிறைய விளக்கினார்கள். ஆனால் அவர்கள் கேட்க தயாராக இல்லை. கிளம்பும் போது, நீங்கள் விரும்பினால் இங்கு வாடகைக்கு தங்கலாம், ஆனால் மேல் பகுதி மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று மட்டும் சொன்னார்கள். என் திருமணம் அண்ணனுக்கு முன்பே நிச்சயிக்கப்பட்டது. பிறகு நான் திருமணம் செய்து கொள்ள இருந்த பையன் ஒவ்வொரு கணமும் என்னை பின்தொடர்ந்து வந்தான். சில சமயங்களில், நீ எங்கு ஒளிந்து கொள்கிறாய் என்று கேட்பான். சில சமயங்களில், ஒரு முறை வெளியே வா, நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் என்பான். நான் எப்போதும் அவனிடம், மஞ்சள் பூசுவதற்கு முன் மாப்பிள்ளை மணமகளை பார்ப்பதில்லை என்பேன். ஆனால் அவனது பிடிவாதம் ஒருபோதும் முடிவடையவில்லை. இறுதியாக ஒரு நாள் நான் மொட்டை மாடியில் சந்திக்க சென்றேன். அவன் என்னை பார்த்ததும் சிரித்து கொண்டு, நான் உன்னை எப்போது மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். உண்மையை சொன்னால், நான் உன்னை ஒரு முறை மணமகளாக பார்க்க விரும்பினேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்றான். பிறகு அவன் கேலியாக, பையன்களுக்கு நிறைய அநீதி நடக்கிறது, மஞ்சள் பூசுவதற்கு முன் மணமகளை பார்க்க அனுமதிப்பதில்லை என்றான். அவன் சொன்னதை கேட்டு நானும் சிரித்தேன், புன்னகையுடன். ஆனால் உனக்கு எந்த அநீதியும் நடக்கவில்லை அல்லவா? என்னை பார்த்தாய் அல்லவா? இப்போது நான் கிளம்புகிறேன் என்றேன். இவ்வளவு சொல்லிவிட்டு மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்கி வந்தேன். மனதில் ஒரு நிம்மதி இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை என் அடுத்த வாழ்க்கை அவனுடன் உண்மையிலேயே மிகவும் நன்றாக இருக்கும். அவன் என் பேச்சை புரிந்து கொண்டான். அவன் என்னை பார்க்க விரும்பினான். ஆனால் இவ்வளவு நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் நடுவிலும் இதயத்தின் ஒரு மூலையில் இன்னும் மாமாவையும் அந்த செடியையும் மறக்க முடியவில்லை. மாமா தனது மனைவி என்று நினைத்த அந்த செடிக்கு பதிலாக இப்போது நான் ஒரு புதிய செடியை நட்டிருந்தேன். நான் தினமும் அதை கவனித்துக் கொண்டேன். சில சமயங்களில் அமர்ந்து யோசிப்பேன். நாம் பலமாக இருக்கும்போது பெரும்பாலும் நமது வரம்புகளை மறந்துவிட்டு நம்மை விட பலவீனமானவர்கள் மீது கோபப்படுகிறோம். அவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறோம்.
ஆனால் காலம் எல்லோரையும் சமமாக்கிவிடும் என்று நமக்கு தெரிவதில்லை. இன்று பலசாலிகளாக இருப்பவர் நாளை தனியாகவும் பலவீனமாகவும் வருத்தத்தால் நிறைந்தவராகவும் இருப்பார். அதனால் முடிந்தவரை அநீதி இழைக்கும் முன் வருந்தும் முன் நமது தவறுகளை புரிந்து கொள்ள வேண்டும். என் திருமண நாளில் வீட்டில் ஒரு தனித்துவமான அழகு இருந்தது. ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு மூலையும் என் பெயரில் அலங்கரிக்கப்பட்டது போல. மாமாவின் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. ஆனால் எங்கோ ஒரு மறைந்த பயமும் இருந்தது. இப்போது அவர்களின் மகள் அயல் வீட்டிற்கு செல்வாள். அண்ணன் மீண்டும் மீண்டும் என் அருகில் வந்து அமர்ந்தான். பிறகு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு எழுந்தான். எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவனது கண்களில் தெளிவாக தெரிந்தது, அவனது அன்பு தங்கை இப்போது இந்த வீட்டை விட்டு பிரிவாள் என்று. நான் திரும்பி அவனை பார்த்தபோது, என்ன அண்ணா, ஏன் இப்படி பார்க்கிறாய் என்றேன். அதற்கு அவன் சிரித்துக்கொண்டு, என் குறும்புக்கார தங்கை இப்போது உண்மையிலேயே மணமகளாகி விட்டாள் என்பதை பார்க்கிறேன். நம்ப முடியவில்லை. நீ இன்னும் எனக்கு அதே சிறிய இனியாவாகவே இருக்கிறாய் என்றான். நான் என்னை அவனது கண்களில் பார்த்தபோது உண்மையிலேயே ஏதோ மாறிவிட்டதாக தோன்றியது. அந்த பட்டுப்புடவை, அந்த கூந்தலில் வைத்த பூக்கள், நெற்றியில் பொட்டு, கண்களில் மை எல்லாம் என் உள்ளே இருந்த இனியாவை அலங்கரித்தன. அவள் இப்போது மகளில் இருந்து மருமகளாக மாறினாள். திருமண சடங்குகள் அனைத்தும் முடிந்ததும் காலில் விழுந்த பிறகு அனைவரும் என்னை கட்டிப்பிடித்தனர். அம்மா முதல் முறையாக என்னை கட்டிப்பிடித்து கண்ணீர் சிந்திய போது நானும் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்போது நீ எங்கள் வீட்டின் அழகு, மற்ற வீட்டின் பொறுப்பு ஆகிவிட்டாய் என்றார். அம்மா, எங்கள் பிரார்த்தனைகள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். அப்பா அமைதியாக இருந்தார். ஆனால் அவரது கண்களும் கலங்கி இருந்தன. அவர் என் தலையில் கை வைத்து, மகிழ்ச்சியாக இரு என் குழந்தை, எதுவாக இருந்தாலும் எப்போதும் உன்னை கவனித்துக் கொள். ஒரு நாள் எல்லாம் தவறாக போவது போல் தோன்றினால் எங்கள் வீட்டின் கதவு எப்போதும் திறந்திருக்கும் என்றார். அந்த நேரத்தில் என் கண்களும் கலங்கின. ஆனால் என்னை புரிந்து கொள்ளும், என்னை காதலிக்கும் ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கிடைத்ததே என்ற நிம்மதி மனதில் இருந்தது. நான் விடைபெறும் முன் காரில் அமர்ந்தபோது ஜன்னல் வழியாக கடைசியாக என் வீட்டை பார்த்தேன். நான் துணிகளை உலர்த்திய மொட்டை மாடி, மாமாவின் கதை புதைக்கப்பட்ட அந்த தோட்டம், நான் அமர்ந்து மாமா செடிகளுடன் பேசுவதை பார்த்த ஜன்னல் எல்லாம் இப்போது பின்னால் விடப்பட்டிருந்தன. பிறகு நான் மாமாவின் நினைவாக நட்ட அந்த செடியை பார்த்தேன். காற்று மெதுவாக அதன் இலைகளை அசைத்தது. யாரோ எனக்கு ஆசி கூறுவது போல, மாமாவே, போ மகளே, இப்போது நீ உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கு என்று சொல்வது போல. வாழ்க்கை இப்படித்தான் நகர்கிறது. சிலர் பின்னால் விடப்படுகிறார்கள், சிலர் நம்முடன் இருக்கிறார்கள். ஆனால் உணர்வுகள், வருத்தங்கள் மற்றும் மன்னிப்பின் கதைகள் நம் மனதில் பதிந்து விடுகின்றன. அவை வாழ்நாள் முழுவதும் நம்முடன் செல்கின்றன. நான் இப்போது ஒரு புதிய உலகிற்குள் காலடி எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் கடந்த கால கதை எப்போதும் எனக்கு நினைவில் இருக்கும். அதனால் நானும் ஒருபோதும் யாருடனும் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன். ஒருவேளை இதுதான் அந்த செடி, மாமா மற்றும் அவரது கடந்த காலத்தின் உண்மையான பாடம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.